5G மொபைல் வச்சுக்கிட்டே 5Gக்கு டவர் கிடைக்கலையா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து டவர் கிடைக்கும், சில இடத்துல வந்து டவர் வந்து 5G வந்து கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு டவர் கிடைக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம செட்டிங்கில் போனால் கனெக்ஷனில் வந்து மொபைல் நெட்வொர்க் இருக்குது. அதில் வந்து 5G மோடுன்னு இருக்கும் ஆல்ரெடி. அது வந்து டவர் கிடைச்சா தான் அங்கே 5G காட்டும், இல்லைன்னா 4G தான் காட்டும். இப்போ நம்ம அது வந்து எப்படி வந்து நம்ம 5Gயாக மாற்றுறது வந்து பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே 5Gயாக இருக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தாச்சு, அது செட்டிங் உள்ள இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிடணும் 5G ஒன்லி மேலே வந்துச்சுங்களா? இந்த 5G ஒன்லி நெட்வொர்க் மோட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு செட் 5G ஒன்லின்னு அதை ஸ்டெச் பண்ணிடணும். பர்ஃபெக்ட் நெட்வொர்க் செட் பர்ஃபெக்ட் நெட்வொர்க்குங்களா, அதில் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வரும், நிறையா வரும். அதில் வந்து NR ஒன்லி இருக்குங்களா, இதை மட்டும் டச் பண்ணி ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா நம்ம அப்படியே வெளியே வந்துட வேண்டியது தான். அது ஒரு ஆப், அதை டவுன்லோட் பண்ணிட்டா போதும். இந்த ஆப்பு தான் அது, இதை டவுன்லோட் பண்ணிட்டா போதும் நமக்கு. இப்போ வந்து அது எனி டைம் வந்து 5Gலே தான் இருக்கும். நம்ம வந்து ஃபோன் வந்தால் சில பேருக்கு வந்து வரும், கட் ஆகும். இப்போ நம்ம 5G யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நம்ம வந்து 4GBக்கே மாற்றணும், ஒழுங்காக டவர் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா நம்ம நேராக இதில் வந்துடணும். கனெக்ஷனில் வந்து திரும்பி நெட்வொர்க்கில் வந்து இதை வந்து திரும்பி இந்த 5G இதை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுதான் 5G மோடு. இப்போ வந்து யார் வந்து டவர் கிடைக்காட்டாலும் நம்ம அது மாதிரி 5Gயை போட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.